ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவிக்கு ஒன்லைன்லாம் எதுவுமே இல்லை. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் லேபர் பெயின் தாங்க முடியாமல் செம்மையாக கத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேபிஸும் பிறக்குது. ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, மொத்தமாக 5 பேபிஸ் பிறக்குது. அப்படியே நம்ம ஹீரோ சைடு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஒரு சிஇஓவாக இருக்கான். அவனுக்கு மனசுக்குள்ளே வந்துட்டு ஏதோ நடக்க போகிற மாதிரி ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ அங்கே செக்ரட்டரி வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட ஒன் நைட் ஸ்டாண்ட்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவன் ஷாக்கா எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் குழந்தை பற்றிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி வாங்க நம்ம அங்கே உடனே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கான இன்ட்ரோ காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், செம்மையாக படிப்பா, ரொம்ப டேலண்டான பொண்ணு. அவளுக்கு அவார்ட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஹீரோயினி ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து ஒரு செம்மையாக வைத்தறிச்சப்பட்டு இருக்கா. அவள் வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோயினியோட சிஸ்டர் தான். சிஸ்டர்னா கூட பிறந்தவ கிடையாது, ஸ்டெப் மதரோட பொண்ணு. அம்மா இறந்துட்டனால அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ பொறாம தாங்க முடியாமல் இவளை ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நைட்டே ஹீரோயினியை ஒரு கிளப் ஹோட்டலுக்கு தூக்கிட்டு வந்து பயங்கரமாக ஹீரோயினியை அடித்து கொடுமைப்படுத்துகிறா. என்னோட வழியில் குறுக்க வந்தா உனக்கு என்ன ஆகணும் நீ இப்போ புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸில் எதையோ கலந்து ஹீரோயினிக்கு வம்பா கொடுக்குறா. பார்த்ததுக்கு அங்கே இருக்கிற ஜென்ஸ்டெல்லாம் இவ்வளோ என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ பாய்ஸ் எல்லாருமே ஹீரோயினி ஏதோ பண்ண வராங்க. பட் ஹீரோயினி பக்கத்தில் இருக்கிற ட்ரிங்க் பாட்டிலாலே அவங்கள அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இதே ஹோட்டலில் தான் நம்ம ஹீரோவும் பயங்கரமாக குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்துட்டுருக்கான். இவனோட காசுப்பட்டு இவன் கூட ஒன் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாண்டா அப்படின்னு ஒரு பொண்ணு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த ஹோட்டலோட செக்ரட்டரி. இவன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு எப்படா வருவான்ற மாதிரி அங்கேயே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினி ஆப்போசிட்டில் டக்குன்னு ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. இப்போ அவங்க 2 பேருக்குமே ஐ கான்டாக்ட் ஆகுது. ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹீரோயினி ரூம்குள்ளே தள்ளிட்டு போயிட்டு அவன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிடுறான். இந்த செக்ரட்டரி பயங்கரமாக காண்டாகிறான், என் வாழ்க்கையில் இப்படி மண்ணள்ளி போட்டேன்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு கழிச்சு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அது வீட்டுக்கு தெரிஞ்சோடனே அப்பா செம்மையாக திட்டுறாரு, அடிக்கிறாரு. இப்படி என் மானத்தை வாங்கிட்டேன்ற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைப்பா, உங்களோட சின்ன பொண்ணு தான், அவளால் தான் நான் இந்த இடத்துக்கு நிற்கிறேன்ற மாதிரி பின்னாடி நிற்கிற அந்த தங்கச்சிக்காரியை கை காட்டவும் அவள் அப்பா நான் அப்படிலாம் பண்ணுவேனான்ற மாதிரி அப்பா கிட்ட கொஞ்சம் பாவமாக நடிச்சு காட்டுறா. அதை பார்த்தோன்னே நீ எப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் மேலேயே பழைய தூக்கி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எப்போ உங்கள் பெத்த பொண்ணவே நம்மளையோ நான் இனிமேல் உங்களோட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து வந்துடுறா. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்மளுக்கு ஹீரோயினியோட 5வது குழந்தையுமே பிறந்துடுது. டாக்டர் சொல்கிறாங்க உன்னோட 5 பேபிஸோட உள்ளங்கால்லையுமே ஒரு ரெட் கலரில் மச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினி அதை பார்த்துட்டு அப்போனா நான் என் பிள்ளைங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் என்னாச்சு, ஏன் திடீர்னு மூச்சு வர்றதை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களுமே அவசரமாக ஐசியூ வார்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் ஓடி வர முடியாமல் ஓடியாந்து டாக்டர்கிட்ட என் குழந்தைங்கள்லாம் எங்கே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சாரிம்மா உன்னோட குழந்தைங்க எல்லாமே இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இது எப்படி நடக்கும், அது எப்படி எல்லா குழந்தைங்களும் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுகிறா. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ வரான். அவன் உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் அவனோட காசுப்பட்டு அவங்க கூட ஒன் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுப்பாளே ஒரு செக்ரட்டரி. அவள் தான் ஹீரோயினோட பேபிஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துட்டு இது நம்ம குழந்தைங்க, அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்தாங்க ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பருமே காட்டுறா. அதை பார்த்ததுமே ஹீரோ சரி நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், இந்த தங்கச்சிக்காரி இருக்கால இவன் தான் இந்த செக்ரட்டரி பொண்ணுக்கிட்ட நீ இந்த மாதிரி அவளோட பேபிஸ்லாம் எடுத்துக்கோ, மற்றது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோயினி பழி வாங்குறதுக்காக இப்படிலாம் பண்ணுறா. இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா ஹீரோயினி என் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ஓடியாரா. அங்கே இருக்கிற டாக்டர் நர்ஸ்லாம் ஹீரோயினை பிடிச்சிட்டு இல்லைம்மா அதெல்லாம் உன் குழந்தைங்க இல்லை, அது அவங்களோட குழந்தைங்க, உன் குழந்தைங்கலாம் இறந்து போச்சுன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினி மறுபடியுமே அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ ஹீரோக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்குது, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஒருவேளை இவ தான் அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட்களாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த செக்ரட்டரி பொண்ணு சார் டக்குன்னு கிளம்புவோம், இல்லாட்டினா நம்ம பேபிஸ்க்கு கோல்டு பிடிச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவன் டக்குன்னு பேபிஸ்க்காக அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே ஒரு 5 இயர்ஸ் போகுது. இப்போ 5 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம ஹீரோயினி ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே மாப் போட்டுட்டு இருக்கும்போது அந்த கடையோட மேனேஜர் நம்ம ஹீரோயினி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு
வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது டக்குன்னு ஹீரோயினி திரும்பி, சார் எப்போ என்னோட சம்பளம் தருவீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு டைமும் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேனே, நீ கவலைப்படாத, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேனே. ஹீரோயினி பதிலுக்கு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் சார், பட் என் ஹஸ்பண்டும் ஒத்துக்க மாட்டார், அது மட்டும் இல்லாமல் நான் ஒரே பிரசவத்தில் 5 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேனே. இவர் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. இப்போ ஹீரோயினி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்க்கில் நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ அவளுக்குள்ளே புலம்பிக்கிற, ஐயோ ஏன் ஹீரோயினி இப்படி அவசரப்பட்டு வாய விடுற, இப்போ ஹஸ்பண்டுக்கு எங்கே போய் நிற்ப, நீ வாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு 5 க்யூட்டான பசங்க வராங்க. வரும்போதே பயங்கரமாக சவுண்ட் விட்டுட்டே வரானுங்க. பசங்க எல்லாமே நம்ம ஹீரோயினியோட குழந்தைங்க தான். இவங்க எல்லாருமே ஒரு மரத்துக்கடியில் வந்துட்டு ஒரு சின்ன கடை மாதிரி போடுறாங்க. அது என்னென்னா நம்ம ஹீரோக்காக ஒரு பார்ட்னர் தேடுறாங்க. அதனால தான் இந்த பசங்கள்லாம் ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி அடிச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு குழந்தை பெற்றிக்காங்க, பேலன்ஸ் 5 குழந்தைங்கன்னு நீங்கள் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸை போட்டோன்னே யாருமே வந்துட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. யார் தான் ஸ்டெப் மதராக வரவங்க ஒரு குழந்தையவே பார்த்துக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, இல்லை 5 குழந்தைய எப்படி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்ததுமே, டேய் என்னடா பண்ணுறீங்க, நான் உங்களை என்ன பண்ண சொன்னேன், என்ன பண்ணுறீங்க, இந்த வயசில் பண்ணுற வேலையாக இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்க அப்பா கிட்ட ஒரு அடி வாங்கிக்குதுங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோனி தூரத்துலேருந்து பார்த்துட்டு செம்ம காண்டாயிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோனிக்கு நேரம் குழந்தைங்க இருந்தால் இவங்கள தானே இருந்திருப்பாங்க, அதாவது ஹீரோனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அவளுக்கு செம்ம காண்டாகுது. என்ன தைரியம் இருந்தால் பிள்ளைங்க மேலே கை வைப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவே அடிக்கிற மாதிரி வந்துட்டு பேபிஸ் இருக்கிற சைடு திரும்பிட்டு, ஐயோ உங்களுக்குலாம் எதுவும் ஆகலைல்ல, கடைசியாக மம்மி உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் எமோஷனல் ஆகுறா. அந்த பிள்ளைங்களுக்குமே ஹீரோனி ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அம்மா அம்மான்னு அந்த பிள்ளைங்களுமே கூப்பிடுதுங்க. ஹீரோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு, இந்தம்மா அதெல்லாம் ஏன் குழந்தைங்க, நீ எதுக்கு உறவு கொண்டாடுற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோனிக்கு அப்படியே ரியாலிட்டி ஹிட் ஆகுது. அப்போ வந்து ஹீரோ கிட்ட சாரி கேட்டு, மன்னிச்சிடுங்க சார், நான் ஏன் குழந்தைங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு ஹீரோயின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, அதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி அவன் கரெக்டாக யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ இந்த பிள்ளைங்கெல்லாம், ஆமாம் அம்மா ப்ளீஸ் போகாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் சொல்கிறா, நான் உங்கள் அம்மா கிடையாதுப்பா, நீ என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த பிள்ளைங்களாம், இல்லை நீங்கள் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு அவங்கள ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணுது. ஸோ அப்பாவும் வேறு வழி இல்லாமல் இப்போ அவங்க 7 பேருமே ஒரு குரூப் பிளைண்ட் டேட்டுக்கு போகிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினி, சரி நான் என்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு 4-5 பார்ட் டைம் வேலை பார்க்குறேன், எனக்கு மாதம் ஒரு 10,000 சம்பளம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்களும் பார்க்க ஸ்மார்ட்டாக இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பெரிய இடத்துல தான் வேலை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோ மனசுக்குள்ளே, இங்கே பாரு வந்தோடனே காசை பற்றி தான் பேசுகிறா, போட்டுக்க ட்ரெஸ்ஸிங்கை பார்க்குறா, அப்போ அவள் கண்டிப்பாக திருடியாக தான் இருப்பா, இவகிட்ட நான் என்னோடய ஐடென்டிட்டியை காட்டிக்கக்கூடாது, இவகிட்ட நான் ஒரு ஏழை மாதிரி தான் காட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபுஜி கம்பெனி சிஇஓட டிரைவராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா இவன் தான் அந்த கம்பெனியோட சிஇஓவே. பிள்ளைங்களாம் சமஷாக்கு, என்னடா அப்பா அப்படிலாம் போய் சொல்கிறாருன்னு. அப்போ ஹீரோனி கேட்குற, சரி உங்களுக்குன்னு வீடு இருக்கா, கார் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நாங்கள் ஒரு ஹோம்லெஸ் பீப்புள்ஸ், அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட கார்லாம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி சொன்னோன்னே பிள்ளைங்கெல்லாம், அப்பா ஃப்ளைட்டே வச்சுருக்காரு, எப்படிலாம் உருட்டுறாரு பாரு அம்மா கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி நீங்கள் மாதம் எவ்வளோ வாங்குறீங்கன்ற மாதிரி சொன்னோன்னே, ஃபஸ்ட்டு 1 லேக்குன்னுவான், அடுத்து அப்படியே குறைச்சி இல்லை நானும் 10,000 தான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி போய் சொன்னோன்னே, அப்போ ஹீரோயின்ஸில், பரவாயில்ல 10,000 வச்சு இந்த பிள்ளைங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ ஹீரோயினிக்கு ஃபோன் வருது. சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறான். அவன் எந்திரிச்சு போன அடுத்த செகண்டே அப்பா சொல்கிறாரு, இங்கே பார்த்தீங்களா உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க, ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், இவங்கெல்லாம் காசை பார்த்து தான் பழகுறாங்க, ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது பிள்ளைங்க எல்லாருமே இல்லை அம்மா வருவாங்கன்ற மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ, என்னடா இப்போ அம்மாவுக்கு இப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைப்பா அம்மா உண்மையிலே நல்லவங்க, அவங்க கண்டிப்பாக வருவாங்க, வேணா ஒரு பெட் கட்டிக்கிடுவோம், மேபி அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்களும் அம்மாவும் சேர்ந்து போய் ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லாட்டினா நாங்கள் அடுத்து இந்த மாதிரி அம்மாவை தேட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி ஒரு வேளை உங்கள் அம்மா வந்துட்டா நான் போய் சர்டிஃபிகேட் வாங்குறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் டீ எடுத்து குடிக்கலாமின்னு ஒரு சிப் பண்ணுவான். அப்போ கரெக்டாக ஹீரோயினி சரி வாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு அவன் டீயவே துப்பிடுறான். என்னம்மா இப்படி டக்குன்னு முடிவு எடுத்துட்டேன்ற மாதிரி யோசிக்கும்போது ஹீரோயினி அந்த பிள்ளைங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய முடிவே எடுத்திருப்பா. இப்போ அவங்க 2 பேருமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் ஒரு சீல் மட்டும் வாங்கிக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ இவங்க 2 பேரும் அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அவனை பிடிச்சி செம்மையாக கத்திட்டு இருக்கா, வேலை
வேலை பார்த்துட்டு வந்திருக்கு, அட்லீஸ்ட் ஃபேக் ஐடியாவாவது கொண்டு போய் கொடுத்துருக்கலாம்ல, ஒரிஜினலில் சைன் வாங்கிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொன்னானே. என்னடா பண்ணுறது, என் பிள்ளைங்களுக்கும் பிடிச்சி போயிடுச்சு, அவங்களுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். அண்ட் எனக்கும் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி வேணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் அதை ட்ரை பண்ண போகிறேன்ற மாதிரி ஏதோ கேம் விளாட போகிற மாதிரி சொல்கிறான். இப்போ இதே மாதிரி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே அவளை பிடிச்சி செம்மையாக கத்திட்டு இருக்கா. அடி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை போய் கல்யாணம் பண்ணியிருக்க, அதுவும் யார்ட்டையுமே சொல்லாமல் ஃப்ளாஷ் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்க, எப்படி இப்படிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் அவரை பார்த்தோன்னே கெட்டவர் மாதிரி தோணலை. அதுவும் 5 பிள்ளைங்களை தனியாலாம் நின்று வளர்த்துருக்காரு. நான் அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது என்னோட 5 பிள்ளைங்க தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்க எல்லாருமே உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் இவங்கள மாதிரி தான் வளர்ந்துருப்பாங்கன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கொஞ்சம் பாவம் பார்க்குறா. அப்போ வந்துட்டு அவசர சரி இனிமேல் நீ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும், அந்த பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோன்ற மாதிரி சொன்னோன்னே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிற நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, பிள்ளைங்களை வேறு ஸ்கூல்லேருந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி பண்ணுறா. இந்த மெசேஜுமே நம்ம ஹீரோ பார்த்துடுறான். அது வந்து ஒரு கடையோட லொக்கேஷன் மாதிரி தான் சொல்லியிருப்பா. அதை பார்த்தோன்னே சரி இவன் வந்து காசுக்காக தான் இப்படி தான் பண்ணுறா, இன்றைக்கி உன்னோட சாயம் வெளுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த இடத்துக்கு போகிறான். இப்போ ஹீரோயின் ஹீரோ அண்ட் அவங்களோட குழந்தைங்க எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் வாங்குற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. உடனே ஹீரோ மனசுக்குள்ளே எனக்கு தெரியும் டி நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு, சரியான காசு திருடி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு இல்லை நான் எப்படி வீடு வாங்குறது அப்படின்ற மாதிரி சொன்னேனே. கவலைப்படாத, என்னோடய அம்மா எனக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருக்காங்க, பத்தாததுக்கு நானும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருக்கேன், நம்ம அதை வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு வீடை வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க கடைக்குள்ளேயுமே போகிறாங்க. உள்ளே போனதுமே சேல்ஸ்மேன் இவங்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த சின்ன செட்டு மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கூப்பிட்டு காமிக்கிறாரு. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வீடாக தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு சின்ன சைஸ் மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டோன்னே இந்த சின்ன பிள்ளைங்கலாம் ஐயோ இது வந்து எங்கள் வீட்டு பாத்ரூமோட சின்னதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கலாய்க்குதுங்க. சேல்ஸ்மேன் கொஞ்சம் காண்டாயிட்டு அவங்கள பிடிச்சி திட்டுறாரு. ஆமாம் அப்படியே பணத்திலே பிறந்து வளர்ந்தவங்க வீடு கூட இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சி கத்திட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைங்க எல்லாமே அப்பா கிட்டே போயிட்டு அம்மாக்காக பெரிய வீடை வாங்கன்னு போட்டு அவரை போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குங்க. இவன் என்னடா பண்ணுறது, நம்ம ஐடென்டிட்டியும் ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது, ஆனால் பெரிய வீடு வாங்கணும், சரி ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்குள்ளே கையை வச்சு கார்டு இருக்கான்னு பார்க்குறான். பார்த்தா அந்த செக்ரட்டரி பையன் கார்டு எடுத்து வைக்க மறந்துட்டான் போல. அவ்வளோதான் நம்ம ஹீரோட மூஞ்சியே வாடி போயிடுச்சு. ஐயோ இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன்டா கார்டை வேறு எடுத்து வைக்காமல் வச்சுட்டான், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இந்த கடையோட மேனேஜர் வர்றாரு. அவர் வந்ததுமே என்னப்பா பிரச்சனைன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோவை பார்த்துட்டாரு. ஹீரோ பார்த்ததுமே ஐயோ ஹீரோ சார் நீங்கள் என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க, வீடு வாங்கணும், உங்களை யார் நிற்க வச்சு பேச வைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு பலத்த மரியாதை கொடுக்குறாரு. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. பின்னாடி வேற ஹீரோயினுக்கு தெரியாமல் டேய் பேசாத நான் யாருன்னு சொல்லாதன்ற மாதிரி சைகை காட்டிட்டு இருக்கான். பட் அந்த ஆள் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம இந்த ஆள் சிஓ ரேஞ்சிலே வச்சு ஹீரோ பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயினே இல்லை சார் நீங்கள் என் ஹஸ்பண்டை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் வந்து அந்த கம்பெனியில் டிரைவராக வேலை பார்க்குறாரு, மேபி இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி கூட இருந்திருக்கலாம், ஐ மீன் ஒரே ஹைட்டு ஒரே வெயிட்டாக இருந்திருக்கலாம், அதை பார்த்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோவும் ஹீரோயினி பின்னாடி நின்றுக்கிட்டு பயங்கரமாக ஆக்ஷன் கொடுக்குறான். சரின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜருமே சரி எதுவும் சொல்ல வேணாம், இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்க போலன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் வந்து அந்த பேச்சுவே மாற்றிடுறாரு. சரி வாங்க நான் உங்களுக்கு வீடு காட்டுறேன் மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தான் நம்மகிட்ட வீடு வாங்குறதுக்கு காசு இல்லையே, இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவே ஒரு ஐடியா மாதிரி தரான். ஆமாம் எங்கள் கம்பெனிலேருந்து எங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குல்ல, அந்த ஆஃபரை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஒரு ஸ்பின்னர் போர்டு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நம்ம சுற்றி விட்டோம்னா அந்த ஆரோ எதில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னரை கொண்டு வராங்க. அதில் வந்துட்டு பெரிய வீடு, அதுக்கப்புறம் பெரிய மேன்ஷன், அதுக்கப்புறம் சின்ன வீடுன்ற மாதிரி போட்டு பயங்கரமாக எழுதி கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோயினி வந்து அந்த ஸ்பின் போர்டை சுற்றி விடும்போது சின்ன வீட்டில் வந்து நிற்கிது. எல்லாருமே ரொம்பவே சேடாகிடுறாங்க. இவங்க தலையை கொஞ்சம் அந்த கேப்பில் இந்த மேனேஜர் பையன் யாருக்குமே தெரியாமல் அந்த பெரிய வீட்டுக்கு மாற்றி விட்டுறான் அந்த ஆரோவை. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக நம்ம பெரிய வீட்டுக்கு போக போகிறோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த மேனேஜர் கிட்ட உனக்கு ப்ரமோஷன் அப்படின்னு நம்ம சொன்னேன். அந்த மேனேஜருமே இன்னும் ஹாப்பியாகிறாரு. இப்போ அவங்க எல்லாருமே அந்த பெரிய வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி அவங்க ஃபேமிலி எல்லாருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே ஹீரோயினி செம்ம ஷாக்காக பார்க்குற, எவ்வளோ பெரிய வீடு, கொஞ்சம் கூட செலவே ஆகாமல் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வீடு கிடச்சிச்சுலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. அப்போ வந்துட்டு இந்த பசங்க எல்லாருமே நாங்கள் வீட்டை சுற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஓடுதுங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினிக்கிட்ட அவங்க கம்பெனியை பற்றி பயங்கர பெருமையாக பேசுகிறான், லைக் சிஓ மாதிரி பேசுகிறான். இதை பற்றின ஹீரோயினி ஆமாம் நீங்கள் தான் வந்துட்டு ஒரு டிரைவராக இருக்கீங்களே, உங்களுக்குலாம் இது எப்படி தெரியும்
தெரியுன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எங்கள் சிஇஓ பேசும்போது நான் தெரியாமல் ஒட்டு கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளித்து விட்டுறான். ஹீரோயினி இவ்வளோ பெரிய வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்களாம் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக குச்சி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. சரிங்க, நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கும் அண்ட் நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணலாம், இன்னைக்குன்னு நானே குக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அங்கே பிள்ளைங்களாம் ஓடி வந்துட்டு ஆமாம் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றாவே போய் குக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒன்றா ஹாப்பியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறது ஹீரோ நின்று ரசித்து பார்த்துட்ருக்கா. இதை ஹீரோயினி பார்த்துட்டு ஆமாம் நீ மட்டும் என்ன வேலை பார்க்க முடிஞ்சிட்ருக்கா, வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிச்சன் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து போட்டு விடலாமேன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்ருப்பா. அப்போ உங்க பையன் டக்குன்னு ஹீரோயினி அப்படி தள்ளி விட ஹீரோயினி ஹீரோ மேலேயே போய் விழுந்துடுறா. அப்படி விழுகும் போது இவங்க 2 பேருக்கு ஐ கான்டாக்ட் போகுது. ஒன்று இந்த பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையுமே போட்டு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு ஹீரோ அந்த பசங்க கிட்ட போயிட்டு என்ன மறுபடியும் அடி வேணுமான்ற மாதிரி சொன்னேன். அந்த குட்டி பாப்பா சொல்லுது, அம்மா கிட்ட ஏன் ஹார்ஷாக நடந்துக்கிறீங்க, அம்மாவை கிஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னோடனே அப்போ ஹீரோயினி சொல்கிறா அதெல்லாம் இல்லை வாங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு டாப்பிக்கவே மாற்றி விட்டுடுறா. அப்போ ஹீரோயினி மனசுக்குள்ள ஐயோ ஹீரோயினி நல்ல சான்ஸை யூஸ் பண்ணாமல் இப்படி விட்டுட்டேயே, இப்படி இருக்க, நீ தான் அவனுக்கு ஒய்ஃப் ஆகிட்டே, அப்போ நீ அவனை ஹஸ்பண்ட் ஆக்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினியுமே பழம்பி முடிச்சுட்டு குக் பண்ணுறதுக்காக போயிடுறா. இப்போ குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே குளிக்கணும், குளிச்சதுக்கப்புறம் தான் போய் தூங்குறீங்க, டக்குன்னு தூங்கி நாளைக்கு டக்குன்னு எந்திரிச்சிடணும், நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்ற மாதிரி சொன்னோன்னே இந்த பிள்ளைங்களும் சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாப்பிடுதுங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினையும் பாத் டப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பேபிஸை குளிப்பாட்டுறதுக்காக. சரி பாப்பாவை குளிப்பாட்டுவோன்னு சொல்லிட்டு பாப்பாவோட ஷூவை கலட்டுறா. பார்த்தா பாப்பாவோட காலில் அந்த ரெட் கலர் மச்சம் இருக்குது. அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டு பாப்பா உன் காலில் ரெட் கலரில் மச்சம் இருக்குன்ற மாதிரி கேட்குறா. அப்போ அந்த பாப்பா மட்டும் இல்லை பின்னாடி இருக்கிற பசங்களுமே சொல்கிறாங்க அம்மா எங்கள் கால்லையுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட உள்ளங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் மச்சம் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் உலகமே ஸ்டாப் ஆயிடுது. ஹீரோயினி மனசுக்குள்ளே ஒருவேளை இவங்க என்னோட குழந்தைங்களா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ கிட்டே போயிட்டு ஆமாம் இவங்க என்னைக்கு பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவனும் இந்த ஹீரோயினோட பேபிஸ் பிறந்த அந்த டேட்டை சொல்கிறான். இப்போ ஹீரோயினி சரி இவங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினிக்கு மனசு விட்டு போச்சு. ஒருவேளை இந்த பிள்ளைங்க எல்லாமே இவரோட பிள்ளைங்களாக தான் இருக்கும் போல், நம்ம தான் தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் கேட்டேன், வாங்க நம்ம பேபிஸை குளிக்க வைக்கலாம் சொல்லிட்டு அவள் அகைன் அவளோட ரொட்டீன்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மழை பெய்ய போகிற மாதிரி இருக்குது. ஐயோ நம்ம ஹீரோயினி வேறு தனியாக வேலைக்கு போயிருக்காளே, மழையில் நினைஞ்சா என்ன ஆவான்னு சொல்லிட்டு அவளுக்காக கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். அப்போ செக்ரட்டரி சொல்கிறார், சார் இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்க, மீட்டிங் ஆகுது மண்ணாவது போய் எனக்கு என் ஒய்ஃப் தான் முக்கியன்ற மாதிரி போகிறான். இப்போ ஹீரோக்கு ஹீரோயினே லைட்டாக பிடிச்சி போச்சு. அவன் இந்த காசுக்கு ஆசைப்படுறவ கிடையாதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினியை பார்த்தோம்னா அவள் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மேனேஜர் பையன் அவளுக்கே தெரியாமல் உள்ளே டோரை லாக் பண்ணிக்கிட்டு இவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். பார்த்தா அதுக்கு அவளை செவுத்துல வேற முட்டை விட்டுறான். அதுலேயே அவளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அவள் உடனே இங்கே பாரு என் ஹஸ்பண்ட் வந்தான்னா உன்னை சும்மாவே விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆமாம் உன் டிரைவர் ஹஸ்பண்ட் என்னடி பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்ப்பான். இவளுமே ஹெல்ப்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பா. அப்போ அவன் சொல்கிறான், நீ எவ்வளோ தான் கத்தினாலும் இங்கே யாரும் வரப்போகிறதில்ல, ஏன்னா எல்லாருமே எப்பயோ போயிட்டாங்க அப்படின்னமா சொல்லிக்கிட்டு அவளை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ பையன் அங்கே வர அது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வாய்ஸ் கேட்கவுமே இவன் அந்த டோரை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா இந்த ஆள் தான் தப்பாக நடந்துக்கு ட்ரை பண்ணுவான் இல்லையா, ஸோ அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு நீ எப்படி என்னோட ஆள் மேலே கை வைக்கலாம், உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கிட்ட போயிட்டு உனக்கு ஓகே தானே, உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கிறான். இப்போ அந்த ஆளை ஒரு பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த டாய்லெட் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளேயே மூஞ்சியை விட்டு முக்கிட்டு நீ எப்படி என்னோட ஒய்ஃபை தொடலாம், எந்த கை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையையும் உடச்சி விட்டுட்டு ஹீரோ செக்ரட்டரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினி வேலை பார்க்குற இடத்துல ஒரு மேனேஜர் இருக்கான், அவன் பொண்ணுங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிறான், அவனை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு இந்த மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறான்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணுங்க, இவன் வெளியவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்களும் சரி சார் நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க.